ஏங்க என்னங்க வீடு பக்கம் போயிட்டு வந்து ஒரே சோகமா இருந்துகிட்டு இருக்கீங்க, என்னங்க ஆச்சு? வீடு நம்மளுக்காக பாத்திருக்கீங்களாங்க? வீடுலாம் நல்லா தான் இருக்கு சின்ன பொண்ணு. ஆனா ஆனா என்னங்க சொல்லுங்க. அட்வான்ஸ் 10,000 கேக்குறாங்கடி, வாடகை 5,000. அம்பட்டு காசுக்கு நம்ம எங்க போறது? எனக்கு ஒரே குழப்பமா இருக்குடி, என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியல. ஏங்க நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. இப்பதான் ராணி அக்கா வசந்தி அக்கா எங்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாங்க. வசந்தி அக்கா போன வாரம் சங்கத்துல 20,000 வாங்கினாங்களாம். அவங்களுக்கு தேவை இப்ப இல்லையாங்க, அந்த காசு அப்படியே தான் வச்சிருக்காங்களாம். அதை நம்மளுக்கு தாரேன்னு சொல்லியிருக்காங்க. அடியே, வசந்தி அக்கா ஏதாச்சும் தேவைக்கு வாங்கியிருப்பாங்கடி, நம்ம கஷ்டத்தினால நம்மள்ட்ட குடுக்கறவங்க போல இருக்கு. நானும் கேட்டேங்க, சியானா ஃபீஸுக்கு தான் வாங்கினாங்களாம். ஆனா அது இன்னும் 2 மாசம் டைம் இருக்காங்க, அதான் நம்மளை எடுத்துக்கிற சொல்லிட்டாங்க. நம்ம வீட்டை விட்டு வந்ததுல இருந்து நீங்க ஒழுங்காவே சாப்பிடல மாமா. ராணி அக்கா கொடுத்த சாப்பாடையும் குறைச்சிட்டு வேணான்னு சொல்லிட்டீங்க. என்ன சின்ன பொண்ணு செய்யறது? சாப்பாடு வாய்க்குள்ளேயே இறங்க மாட்டேங்குது. பெத்த தாயை இப்படி வீட்டை விட்டு துரத்திட்டாங்கன்னு நினைக்கும் போது என் நெஞ்சே வெடிக்கிற மாதிரி இருக்குடி சின்ன பொண்ணு. வாங்கக்கா. அடியே, மணி 11 போகுது, இன்னும் லைட் எரிஞ்சுக்கிட்டு இருக்கே. அதான் வந்து பார்த்தேன். தூங்க வேண்டியதானே? இந்தா தூங்கணும்க்கா. இந்த ரூம்லயே தூங்கிட்டு இருங்க. இல்ல ராணி அக்கா, நாங்க வெளியில ஹால்ல படுத்துக்கிறோம்க்கா. ஏன் தம்பி இப்படி சொல்றீங்க? நம்ம வீட்ல என்ன ரூம்பா இல்ல? நீங்க இங்கேயே படுத்துக்குங்க தம்பி. அடியே தம்பி, நைட்ல ஒழுங்காவே சாப்பிடலடி. அதான் ஒரு கிளாஸ் பாலை காய்ச்சி கொண்டு வரவா? தம்பிட்டு கேளுடி, காய்ச்சி கொண்டு வரேன். ஏங்க உங்களுக்கு பால் கொண்டு வர சொல்லவா? இல்ல வேணாம் சின்ன பொண்ணு, சாப்பிட்டதே போதும். எங்க தம்பி நல்லா சாப்பிட்டீங்க? 3 இட்லி தானே சாப்பிட்டீங்க. ஒரு கிளாஸ் பால் எடுத்துட்டு வரேன் தம்பி, குடிச்சிட்டு படுங்க. இல்ல வேணாக்கா, நீங்க கேட்டதே போதும். என்ன தம்பி, என்னமோ 3வது மனுஷி வீட்டுக்கு வந்த மாதிரி இப்படி இருக்கீங்க. சொந்த அக்காவா நினைச்சுக்கிறீங்க தம்பி என்னையே. அடியே, நீ வேணா பால் குடிக்கிறியாடி? கொண்டு வரவாடி? இல்ல வேணாக்கா. என்ன வேணாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? சரி, படுத்து தூங்குங்க. தம்பி, வீடு பார்க்க போறேன்னு சொன்னீங்களே தம்பி, எங்க வீடுலாம் பார்த்துட்டீங்களா? பாத்தாச்சுக்கா. அத பத்தி தான்க்கா பேசிக்கிட்டு இருந்தோம். அட்வான்ஸ் 10,000 கேக்குறாங்களாம், வாடகை 5,000. சரிடி, இவ்வளவு கம்மியா கிடைக்கிறதே ஆச்சரியந்தே. நல்ல வேலைக்கு. தம்பி, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க தம்பி. வசந்திட்ட சங்கத்து காசு 20,000 இருக்கா, அத வாங்கி அட்வான்ஸும் கொடுத்துக்குருவோம், வாடகையும் கொடுத்துக்குருவோம். கலங்காம இருங்க தம்பி, நாங்க இருக்கோம். இப்பதான் சின்ன பொண்ணும் சொன்னா, வசந்தி அக்கா ஏதாச்சும் கஷ்டத்துக்கு வாங்கி வச்சிருப்பாக்கா, அத போய். அதெல்லாம் அவளுக்கு இப்ப தேவையில்லையா தம்பி, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. 2 நாளா தூங்காம பாரு, புள்ளைங்க ரொம்ப சோர்ந்து போய் இருக்குங்க. சீக்கிரமா படுத்து தூங்குங்க, நான் போயிட்டு வரேன். ராணி அக்கா, எங்களால உங்களுக்கு தான் சிரமம். என்ன தம்பி இப்படி சொல்றீங்க? உங்களால எனக்கு என்ன சிரமம்? எங்க வீட்ல ஏதாச்சும் பிரச்சனைனா உங்க வீட்டை தேடித்தானே ஓடியாருவேன். என்னக்கா வேணும், ஏதுக்கா வேணும்னு கேட்டு வாங்கி கொடுப்பீங்களே, அதெல்லாம் நான் மறக்க மாட்டேன் தம்பி. சின்ன பொண்ணு, நீங்க வந்தனால எங்களுக்கு எந்த கஷ்டமும் கிடையாது. எங்க மாமாட்ட இந்த கதையெல்லாம் சொல்லவும் எங்க மாமா எவ்வளவு வருத்தப்பட்டாங்க தெரியுமா? பாவம் சின்ன பொண்ணு, கலகலன்னு பேசி திரிவாளே, அவளுக்கா இப்படி ஒரு நிலைமை அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டாங்கடி. அடியே சின்ன பொண்ணு, ஏதோ உன் வாழ்க்கையில நடக்க கூடாதெல்லாம் நடந்து போயிருச்சுடி. அதையே நினைச்சு கஷ்டப்பட்டுக்கிட்டு கிடக்காத. நீ கஷ்டப்படவும் தம்பியும் பாரு சோகமாயிட்டாங்க. அதெல்லாம் தூக்கி கடாசிட்டு அடுத்த வேலை பாருடி. நாளைக்கு விடியற பொழுது உங்களுக்கு நல்ல பொழுதா விடியும்டி. உனக்கு என்ன வேணும்னாலும் ஏது வேணும்னாலும் ராணி அக்கான்னு ஒரு சத்தம் போடுடி. ஹால்ல தான் படுத்து கிடப்பேன், ஓடியாந்துறேன். சரிக்கா. தண்ணி ஒரு பாட்டில் நிறைய புடிச்சு வச்சிருக்கேன், சுடு தண்ணியும் புடிச்சு வச்சிருக்கேன். உங்களுக்கு என்ன வேணும்னாலும் என்னை கூப்பிடுடி. சரிக்கா. அதையும் நினைக்காம நல்லா படுத்து தூங்குங்க. தூங்கி எந்திரிச்சாலே உங்களுக்கு ஒரு வழி பிறந்துரும். அங்க வந்ததுல இருந்து நீங்களும் பம்பரமா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்கக்கா, நீங்களும் போய் ரெஸ்ட் எடுங்கக்கா. சரிடி, சரி தூங்குங்க. ஏங்க இந்த காலத்துல கூட பிறந்தவங்க கூட இந்த மாதிரி உதவிலாம் செய்ய மாட்டாங்க. ஆனா வசந்தி அக்காவும் ராணி அக்காவும் நம்மளுக்கு எவ்வளவு உதவி செய்யறாங்கன்னு பாத்தீங்களாங்க. ஆமாண்டி சின்ன பொண்ணு, இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும்டி. ஆமாங்க, இந்த காலத்துல உறவுக்காரங்களை நம்புறத விட நண்பர்களை நம்புறதாங்க பெஸ்ட். உறவுக்காரர்களை நம்பி நம்ம அவமானப்பட்டதுதான் மிச்சம். என் மேல எவ்வளவு பாசம் இருந்தா பஸ் ஸ்டாண்ட்ல என்னைய ஓடி வந்து கட்டி பிடிச்சு அழுதான்னு பாத்தீங்களா? ராணி அக்காக்காகவும் வசந்தி அக்காக்காகவும் நான் எதுவும் செஞ்சது கிடையாதுங்க. ஆனாலும் என் மேல அம்புட்டு பாசம்.
ஆனா என் அண்ணன் குடும்பத்துல ஏதாச்சும் விசேஷம்னா இழுத்து இழுத்து போட்டு வேலையெல்லாம் பாப்பேங்க. வேலையை மட்டும் நல்லா வாங்கிக்கிட்டு என்னை ஒரு வேலைக்காரி மாதிரி தான் மதிப்பாங்க. இப்ப ஒரு நாள் தங்க கூட விடாம நம்மள பிச்சைக்காரி மாதிரி விரட்டி விட்டுட்டாங்களேங்க. அழுகாதடி சின்ன பொண்ணு, அழுகாத. இந்த காலத்துல காசு பணத்தை வச்சு தான் மதிப்பு மரியாதையெல்லாம் கிடைக்குது. உண்மையான அன்பும் பாசமும் இந்த மாதிரி ஏழ்மையா இருக்கிறவங்கிட்ட இருந்து தாண்டி நம்மளுக்கு கிடைக்கும். ஆமா மாமா, ஆமா. இந்த காசு பணத்தை வச்சு தானே நம்மள இவ்வளவு அசிங்கப்படுத்தினாங்க. அதே காசு பணத்தை அவங்களோட மேல சம்பாரிச்சு அவங்க மூஞ்சில கரிய பூசணும் மாமா, கரிய பூசணும். கண்டிப்பா சின்ன பொண்ணு, கண்டிப்பா. உன்னை என்னைய அசிங்கப்படுத்த முன்னாடி தலை நிமிர்ந்து வாழ்ந்து காட்டணும் சின்ன பொண்ணு, வாழ்ந்து காட்டணும். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் மேனேஜர். சார் இந்த ஃபைல்ல நீங்க கையெழுத்து போடணும் சார், போட்டுங்க சார். வச்சுட்டு போங்க, போட்டுறேன். சார் அப்புறம் சொல்லுங்க மேனேஜர், ஏன் தயங்குறீங்க? என்ன விஷயம்? சார் நம்ம ஆபீஸ்க்கு இன்டர்வியூக்கு நிறைய பேர் வந்திருக்காங்க சார், நீங்க தான் செலக்ட் பண்ணணும். ஓ அப்படியா, சரி ஒவ்வொரு ஆளும் அனுப்புங்களேன். ஓகே சார். எக்ஸ்கியூஸ் மீ சார். உள்ளுக்கு வாங்க. வாவ், வாட் a handsome. எவ்வளவு அழகா இருக்கான், ஸ்மார்ட்டா இருக்கானே. ஹலோ மேடம். ஹலோ, என்னாச்சு? ஹலோ மேடம். என்ன சார், என்ன? நீங்க தான் சொல்லணும், என்னாச்சு? இன்டர்வியூக்கு வந்துட்டு மலைச்சு போய் நிக்கிறீங்க. அது ஒண்ணு இல்ல சார். எதுக்கு வந்திருக்கீங்க நீங்க? தெரியலையே சார். என்னது தெரியலையா? நீங்க இன்டர்வியூக்கு வந்திருக்கீங்க. ஓ அப்படியா சார். மேடம், நீங்க இந்த உலகத்துல தான் இருக்கீங்களா, வேற உலகத்துல இருக்கீங்களா? சாரி சார், சின்ன கன்ஃபியூஷன். ஓ காட், உங்க பேர் என்ன? மாலினி. ஹலோ சார், உங்க பேரு? என் பேர்லாம் இருக்கட்டும், நீங்க கொஞ்சம் போய் வெளியில வெயிட் பண்றீங்களா? சார் எனக்கு இந்த வேலை கன்ஃபார்மா கிடைச்சிருமா? நீங்க வெளியில வெயிட் பண்ணுங்க, சொல்றோம். சார் ஒண்ணும் பிரச்சனை இல்ல சார், நான் இங்க வேணா வெயிட் பண்ணவா? ஓ காட், நீங்க வெளியிலயே வெயிட் பண்ணுங்க, நாங்க கூப்பிடுறோம். சார் நான் கண்டிப்பா இந்த வேலையில சேர்ந்தே ஆகணும் சார். ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார். மேம், வெளியில வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னேன். ஓகே சார். இந்த ஆபீஸ்ல மட்டும் எனக்கு வேலை கிடைச்சிச்சுன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இந்த ஹேண்ட்ஸம பார்த்தோனே எனக்கு பிடிச்சிருச்சு. கடவுளே, எப்படியாவது இந்த வேலையை எனக்கு வாங்கி கொடு. இந்த காலத்து பொண்ணுங்க என்னமோ டைம் பாஸுக்கு வேலைக்கு வர மாதிரி தெரியுது, சின்சியரா வேலைக்கு வர மாதிரி தெரியல. பேர கேட்டாலே 1 மணி நேரம் யோசிக்குது இந்த பொண்ணு, இது எப்படி வேலை பார்க்க போகுது? ஓ காட். மேனேஜர். என்ன சார், அடுத்த ஆள் அனுப்பவா? வேணா மேனேஜர், அவங்க விட்டு குவாலிஃபிகேஷன்லாம் நீங்க பார்த்துட்டு கடைசியா ஃபில்டர் பண்ணி 2 பேர் அனுப்புங்க. மித்த வேலையில நீங்களே பாத்துக்கறங்க. டென்ஷன் ஆகுது மேனேஜர். இந்தாங்க, நீங்க கேட்ட ஃபைல்ல கையெழுத்து போட்டாச்சு. ஓகே சார், ஓகே சார். ஹலோ சார், நான் தான் மேனேஜர் பேசுறேன் சார். சொல்லுங்க சார், சிங்கப்பூர் கம்பெனில இருந்து நம்மளோட பிசினஸ் டீலிங் பேசுறதுக்காக வந்திருக்காங்க சார். நீங்க எப்ப அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்குறீங்கன்னு சொன்னா நான் அவர்கிட்ட சொல்லிடுறேன் சார். ஓ அப்படியா, எனக்கு இப்ப வரைக்கும் வேலை டைட்டா போய்கிட்டு இருக்கு. ஈவினிங் ஒரு 3 o'clock ஃப்ரீயா இருப்பேன், அப்ப மீட் பண்ணிக்கலாம். ஓகே சார், ஓகே சார், நான் சொல்லிடுறேன் சார். பிசினஸ் டீலிங் பேச வந்தவங்களுக்கு 5 ஸ்டார்ல ரூம் போட்டு கொடுங்க, ஃபுட்டையும் அரேஞ்ச் பண்ணிருங்க. ஓகே சார், நான் பாத்துக்கிறேன். ஓகே ஓகே. மை கமிங் சார். உள்ளக்க வாங்க. சார், நீங்க சொன்ன மாதிரி எல்லாரையும் இன்டர்வியூ பண்ணியாச்சு சார். ஃபில்டர் பண்ணி 3 பேர் மட்டும் செலக்ட் பண்ணியாச்சு சார். ஓ அப்படியா, சரி ஒவ்வொரு ஆளா அனுப்புங்க பாப்போம். ஓகே சார், நான் அனுப்புறேன். எக்ஸ்கியூஸ் மீ சார். கம் இன். குட் மார்னிங் சார். குட் மார்னிங், குட் மார்னிங். சார் என்னை இன்டர்வியூ எல்லாம் பண்ணியாச்சு, உங்களை மீட் பண்ணிட்டு வர சொன்னாங்க சார். ஓகே, உங்க பேர் என்ன? ஸ்ரேயா. ஓ ஸ்ரேயா, இந்த ஆபீஸ்ல நீங்க வேலை பார்க்கறதுக்கு என்ன சேலரி எதிர்பார்க்கறீங்க? சேலரி ஒரு 3 ல இருந்து 4 lakhs எதிர்பார்க்கறேன் சார். என்ன மேம் சொல்றீங்க? 3 ல இருந்து 4 lakhs-ஆ? ஆமா சார், நான் லண்டன்ல வேலை பார்க்கும்போது இதோட அதிகமா தான் 5 lakhs சம்பாரிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்ப அந்த கம்பெனில இருந்து நீங்க எதுக்கு இங்கே வரணும்? அங்கேயே வேலை பார்த்துக்க வேண்டியதானே? அது வந்து அந்த கம்பெனி லாஸ்ல போயிருச்சு சார். பின்ன இந்த மாதிரி சம்பளம் கொடுத்தா கம்பெனி இழுத்து மூடிட்டு தான் போகணும். ஸ்ரேயா. ஸ்ரேயா, கொஞ்சம் வெளியில வெயிட் பண்ணுங்க, நான் எல்லாரும் இன்டர்வியூ பண்ணிட்டு உங்களை கூப்பிடுறேன். ஓகே.
ஓ காட், இவ்வளவு சம்பளம் கேட்டா நம்ம என்ன செய்யறது? நம்ம கம்பெனி லாஸ்ல போக வேண்டியதுதான். நம்ம ஊர் ஆட்கள் தான் நம்மளுக்கெல்லாம் செட் ஆவாங்க, பயந்து வேலை பார்ப்பாங்க. வெளிநாட்டுல இருந்து வாரவங்க எல்லாம் ஏனாதானு வேலை பார்த்துட்டு கம்பெனி இழுத்து மூடதான் வைப்பாங்க.